தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சென்னையில் நடந்த டாக்டர் தாக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி கண்டனம் எல்லாம் தெரிஞ்சிருக்காப்புல. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த சென்னையில் நடந்த டாக்டர் தாக்கப்பட்ட சம்பவம் பற்றி உங்களுக்கு அடுத்து என்ன கமாலை பின் பண்ணிட்டு போங்க. தாயாருக்கு அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என விக்னேஸ்வரன் என்பவர் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியில் ஈடுபட்டிருந்த வேலையில் ஈடுபட்டிருந்த டாக்டரை பாலாஜியின் கழுத்தை மற்றும் காதின் பின்புறம் நெற்றி முதுகு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கத்தியை வச்சு எப்படின்னா குத்திருக்காப்புல. விக்னேஸ்வரன் என்பவர் மருத்துவமனைக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்ட தற்போது மயக்க நிலையில் இருக்கிறாப்புல. அந்த பாலாஜி என்பவர் மருத்துவர் இதய நோயாளி என்பதால் 8 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவரின் நிலை குறித்து தெரிவிக்கப்படும் என தெரிய உள்ளது ரிப்போர்ட் எல்லாமே. தாக்குதல் நடத்திய விக்னேஷ் மேல போலீசார் கைது எல்லாம் செய்யப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில்தான் மருத்துவர் தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு பல்வேறு பாலிடிக்ஸ் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் கண்டனம் எல்லாம் தெரிவித்து வர்றாங்க. இதனை தொடர்ந்து தான் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவத்தை பற்றி கண்டனம் செய்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காப்புல. அந்த பதிவில் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை அவர் சென்னையில் கிண்டி அரசு மருத்துவமனையில் வளாகத்துக்குள்ளே வைத்து புற்றுநோய் மருத்துவர் கேன்சர் டாக்டர் சரிங்களா, அவர் பேர் பாலாஜி அவர்களை கத்தியால் குத்தப்பட்ட தாக்கப்பட்ட சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜி விரைந்து நலம் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே பல முறை டாக்டர்கள் நர்ஸுகள் மருத்துவமனை ஊழியர்கள் என தாக்கப்பட்ட சம்பவங்கள் வருகின்றது. இதனால் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு போது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதோடு மட்டுமின்றி நிறுத்திக்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக மாறி உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நெல்லை திருநெல்வேலி கவர்மெண்ட் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் வேலூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருத்துவ பயிற்சியில் ஈடுபட்டு உள்ள மாணவர் கடுமையான தாக்குதல் உள்ளாகியுள்ளனர். கடந்த வாரம் திருச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் டாக்டர் மீது திமுக உறுப்பினர் உட்பட்ட 10 பேர் தாக்குதல் நடத்தி உள்ளனர். தொடர்ந்து டாக்டர்கள் மீதான தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதாக மருத்துவர் இடையிலான ஒரு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்னாலங்க எல்லா டாக்டரும் எப்படின்னா பயப்படுறாங்க போல. இது போன்ற குற்ற நிகழ்வுகளை தடுக்காமல் ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்ற பெயரில் மட்டுமே முதலமைச்சர் சொல்வது பொதுமக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது என்று திமுக அரசு உணர வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிட்டு உள்ளனர். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் வளாகத்திலே வைத்து புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு முழுக்க எல்லாத்திலையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைந்து உடல்நிலை சரியாயிட்டு வருஞ்சிட்டு பாஜக மாநில அண்ணாமலை அறிவிச்சிருக்காப்புல.